ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்தோம், கரெக்டா? இது அடுத்தது ரொம்ப சின்ன டாபிக் தான். எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப் நம்ம ஸ்கூல்ல இருந்து மற்ற டாபிக் எதை பார்த்துருப்போமோ பார்த்துருலையோ, எல்சிஎம் எடுக்கணும், ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே டாபிக் தான். என்ன, ஸ்கூல்ல ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கறதுக்கு தவறி இருப்போம். எல்சிஎம்னா டானா வகுத்தல், கடைசியில 1 வர வரைக்கும் பிரிக்கணும், காரணிப்படுத்தணும். ஹச்சிசிஎஃப்னா எல்லாத்துக்கும் காமனா வர வரைக்கும் பிரிக்கணும், வரலங்கிற பட்சத்துல நிறுத்திடணும். இப்படிதான் பார்த்துருப்போம். இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா பொது காரணிகள்னு சொல்றாங்க. பொது காரணிகள். மீ பே வா, மீ பெரு வகுத்தி மீ சீமா, மிக மீச்சிறு காரணி, மீச்சிறு மடங்கு. இது ரெண்டுமே பொது காரணிகள். அப்போ காரணி அப்படின்னா என்ன? ஒரு நம்பரை காரணிப்படுத்துக அப்படின்னு சொன்னா அதற்கு மேல பிரிக்க முடியாத சிறிய சிறிய நம்பரா நம்ம உடைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 10ங்கிற நம்பரை காரணிப்படுத்துறோம்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 2 இன்ட்டு இங்க 3 போடலாமா கூடாதா? கூடாது, 4 வராது, அப்போ 5 வரும். ஏன்னா 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு 5 10, அப்போ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 5 தான் 10ன் காரணி. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பரை, கொடுக்குற நம்பரை நம்ம காரணிப்படுத்தும் பொழுது அந்த காரணியிலிருந்து கிடைக்கக்கூடிய 2 வேல்யூ தான் மீசிமா மீபேவா. இப்போ 45ன் காரணி இது, 60ன் காரணி இது. அதாவது ஒரு நம்பரோட காரணி கண்டிப்பா 1 இருக்கும், அப்புறமா அந்த நம்பர் இருக்கும், இடையில அதோட காரணிகள் என்னென்ன வேணாலும் வரலாம். இது ரெண்டுத்துக்கும் பொது காரணினா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. 1 கண்டிப்பா பொது காரணியா இருக்கும், அதுக்கப்புறம் 2 இங்க இருக்கு, இங்க இல்லை, 3 ரெண்டுத்துலயும் சேமா இருக்கு, 5 இருக்கு, 9 இல்ல, 15 இருக்கு. இப்போ 1 3 5 15, இதுதான் பொது காரணி. ஒரு எண்ணின் காரணிகளின் எண்ணிக்கை முடிவுறும் என்பதால் நாம் எண்களின் மீ பெரு பொது காரணி குறித்து சிந்திக்கலாம். மீ பே கா, இதை நிறைய சொல்லுவாங்க. ஜிசிடி, ஹச்சிசிஎஃப், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. மீ பே கா, மீ பெரு பொது காரணி, மீ பே வா, மீ பெரு வகுத்தி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. தமிழ்ல நமக்கு நார்மலா தெரியும். அதே மாதிரி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது மிகச்சிறிய எண்ணுன்னா அது இது ஒரு கீவேர்டு மாதிரி, மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னா அது மீபேவா தான் இருக்கும். மிகப்பெரிய எண்ணை காணு அப்படின்னா மீசிமாவா இருக்கும். அது கொஸ்டின் போகும்போது உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, தீபாவளிக்கு அம்மா கிட்ட இருந்து பவித்ரா வந்து 63 அதிரசமும் 42 முறுக்கும் வாங்குறாங்க. இது வந்து வெவ்வேறு நம்பரா இருக்கு. அதாவது அதிரசம் வேற நம்பரா இருக்கு, முறுக்கு வேற நம்பரா இருக்கு. ஒவ்வொரு உறவினருக்கும் சமமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிரசமும் சமமா இருக்கணும், முறுக்கும் சமமா இருக்கணும். அதிகபட்சம் எத்தனை உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்க இயலும்? இதுதான் வந்து இது மாதிரி கொஸ்டின் வச்சுக்கோங்க. இப்போ 63க்கும் 42க்கும் மீபேவா காண்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடுவோமா? இப்ப 63க்கும் 42க்கும் 2 காரணி இல்லைங்கிற பட்சத்துல, பொதுவான காரணி இல்லைங்கிற பட்சத்துல 2ல நம்ம போடக்கூடாது. எடுத்தோட 3 தான் ஆரம்பிக்கணும். 2 3 6, 1 3 3, 1 3 3, 4 3 12, 7, 3 7 21, 2 7 14. இப்போ இதோட நிறுத்திக்கணும். இதுக்கப்புறம் 3ம் போகக்கூடாது, 2ம் போகக்கூடாது. நம்ம எல்சிஎம்மா இருந்தா 3 2 தனித்தனியா போட்டு 1 வரைக்கும் போடுவோம். இதான் 7 3 21. ஓகே, 21 போட்டு 21 வந்து ஜிசிடி, அதாவது மீபேவான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி அப்படி கேட்கலையே, வித்தியாசமா கேட்டிருக்காங்க பாருங்க. 63 நம்பர் ஆஃப் அதிரசம் இருக்கு, 42 முறுக்கு இருக்கு, வெவ்வேறு பொருட்கள் இருக்கு, வெவ்வேறு எண்ணிக்கையில இருக்கு. ரெண்டுத்தையும் எது வரைக்கும் அப்படிங்கும்போது 3 21 மடங்காக்குனா 63 வருது, 2 21 மடங்காக்குனா 42 வருது.
கரெக்ட் தானே? நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்தம் இருக்கிறது 63 அதிரசம், 42 முறுக்கு. அப்போ ஒரு இடத்துல, அதாவது 21 மடங்குகள் தான் அதிகபட்சம் கொடுக்க முடியும். அதாவது 21 உறவினர்களுக்கு கொடுக்கலாம். 3 மொத்த அதிரச எண்ணிக்கை 63. அப்ப ஒரு ஆளுக்கு 3 வச்சோம்னா 21 பேருக்கு டோட்டல் 63 அதிரசம் சரியா போயிடும். ஒரு ஆளுக்கு 2 முறுக்கு வச்சோம்னா அதே 21 உறவினருக்கு 42 முறுக்கு சரியாயிடும். இந்த கான்செப்ட் புரியுதா? இந்த இந்த 63ஓட மீதி தான் இந்த 3. இந்த 42ஓட மீதி தான் இந்த 2. அப்ப 3 21 63, 2 21 48, 42. 3 அதிரசம் 2 முறுக்கு. இதே கான்செப்ட்லயே மைண்ட வச்சுக்கோங்க. இதோ வெண்டகிராமே போட்டிருக்காங்க பாருங்களேன். 3 7 நடுவுல சென்டர்ல போட்டாங்க. ஏன்னா 3 மொத்தம் இங்க இருக்கிறது 63 வந்துரும், இங்க இருக்கிறது 42 வந்துரும். இது காமன். அப்போ இது உறவினர்கள், இது ஒரு இடத்துல வைக்க வேண்டிய அதிரசம், இது ஒரு இடத்துல வைக்க வேண்டிய முறுக்கு. அதே மாதிரி பாருங்களேன், 8 அடி மற்றும் 12 அடி 2 கம்பி இருக்கு. அதை வந்து சம நீளமுள்ள துண்டுகளா வெட்டுறாங்க. எத்தனை துண்டுகளை நாம் பெற முடியும்? 2 கம்பிகளை வெட்டினால் கிடைக்கும் துண்டின் அதிகபட்ச நீளம் யாது? 2 கம்பி இருக்கு. அதை வந்து 1 8 அடி, 1 12 அடி. இப்ப 8ஓட காரணி பாத்தீங்கன்னா 1 2 4. 12ஓட காரணி 1 2 3 அல்லது இன்னொரு 2 வரும். அதாவது இந்த 2 4 இன்ட்டு 3ன்னு சொல்லலாம், 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2ன்னு சொல்லலாம். அதுக்கு 4 இன்ட்டு 3 ஒன்று 4 அடியா வெட்டலாம், இல்லைன்னா 3 அடியா வெட்டலாம். இங்க 2 அடியா வெட்டலாம், 4 அடியா வெட்டலாம். ரெண்டுத்தையுமே ஒரு அடியாவும் வெட்டலாம். ஒரு அடியா வெட்டும் போது 8 பீஸ் 12 பீஸ். இதுல கிடைக்கக்கூடிய அதிகமான துண்டுகளின் எண்ணிக்கை வந்து 12 தான். ஏன்னா இருக்கிறதுலே கம்மியான நீளம் 1 அடி அப்படிங்கிறதுனால. ரெண்டாவதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களேன். 2 கம்பிகளை வெட்டினால் கிடைக்கும் துண்டின் அதிகபட்ச நீளம் யாது? இதுல பாருங்க, காரணிப்படுத்தினதுல பெரிய எண் வந்து அதிகபட்சமா 4 அடி தானே. இதுல தெரியுதா? 4 அடியா வெட்டும் போது 3 துண்டுகள் கிடைக்குது. அதிகபட்ச நீளமே 4 அடி தான். 4 அடிக்கு மேல இங்க காரணியே கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து அதிகபட்ச நீளம் 4 அடி. அதுதான் மீப்பே ஜிசிடி, அதாவது 8க்கும் 12க்கும். உதாரணத்துக்கு இப்ப எல்சிஎம்னு எடுத்துக்கிட்டா 2 எண்கள் இருக்குன்னா அதோட எல்சிஎம் வந்து ஒண்ணு பெரிய நம்பரா இருக்கும், இல்லைன்னா பெரிய நம்பரோட மடங்குகளா இருக்கும். ஒண்ணு இப்ப இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்னவா இருக்கும்? ஒன்னும் 12ஆ இருக்கணும், இல்லைன்னா 12ஓட மடங்குகளா இருக்கணும். 24, 36, 24க்குள்ள அடங்குமா? 8 8 3 24 அடங்குது. அப்ப 12ஓட மடங்கு 24. இப்போ இதுக்கு ஜிசிடி, அதாவது மீபேவா என்னவா இருக்கணும்னா ஒண்ணு நம்பர் 1ஆ இருக்கணும். 1 அல்லது இதோட காரணி 1 அதாவது கண்டிப்பா ஒன்னாவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2,3 இதோட ஜிசிடி, அதாவது மீ பேவா என்னன்னு சொல்லுங்க. 2க்கும் 3க்கும் 1. அப்ப வேற வழியே இல்லை. ஏன்னா 2 அடி நீளம் 3 அடி நீளம்னா ரெண்டுத்தையும் சமமா அளக்கணும்னா ஒரு அடி துண்டுகளா தான் வெட்ட முடியும். 2 எண்களின் மிகப்பெரிய பொது காரணி இந்த போட்டிருக்காங்க பாருங்க. 1க்கும் எக்ஸுக்கும் மீபேக்கா என்னன்னா 1 தான். அதே மாதிரி காரணிகள் இல்ல, காரணிகள் படுத்த முடியலங்கிறதுக்கும் 1 தான். மீபேவா பொது வகுத்தின்னு சொல்லலாம். இதுல பாருங்களேன், ஒய்ங்கிறது எக்ஸோட மடங்கா, அதாவது ஒய்ய எக்ஸ் இன்ட்டு 1ஆவோ எக்ஸ் இன்ட்டு 2ஆவோ அப்படி எழுதலாம். ஒய்ய எக்ஸ் இன்ட்டு ஒய்னே வச்சுக்குவோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னே வச்சுக்கோமே. இப்போ உதாரணத்துக்கு 1 2 3, 1
2 4 இப்படி 2 காரணிப்படுத்தப்பட்ட எண்கள் இருக்குங்கிற பட்சத்துல நம்ம இதுக்கு மீசிமா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எங்க நம்பர் இருந்தாலும் எழுதிடலாம். 1 இருக்கா எழுதிருங்க, 2 இங்க இருந்தாலே எழுதிடலாம், 3 இங்க இருந்தாலே எழுதிடலாம், 4 ஒரு இடத்துல இருந்தாலே போதும் எழுதிடலாம். இது மீசிமா. மீபேவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு நம்பரு இங்கேயும் இருக்கணும், இன்னொரு நம்பரோட காரணிலையும் இருக்கணும். 1 சேமா இருக்கா, 2 சேமா இருக்கா, 3 இங்க இருக்கு இங்க இல்ல அப்ப எழுதக்கூடாது, 4 இங்க இருக்கு இங்க இல்ல எழுதக்கூடாது. இந்த கான்செப்ட் புரியுதா? நம்பர் இருக்குங்க, அதாவது 2 3 6, 2 4 8, 6க்கும் 8க்கும் 2 3 6 6 4 24 தான் எல்சிஎம், 2 தான் ஜிசிடி. புரியுதா? ஓகே. எஸ். இரண்டு இரண்டு எண்களுக்கு மீ மீப்பேவா 1 எனில் அவர்கள் எண்கள் வந்து சார்பகா எண்கள். ஒண்ணுக்கு ஒண்ணு சார்பாகவே இருக்காது. இப்ப 2ம் 3ம் ஜிசிடி எடுத்தோம்னா 1 தான் வருது. அப்போ எண்கள் வந்து சார்பகா எண்கள். சார்பகா மேக்சிமம் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினா இப்ப வைக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு வெறும் ஒன் லைனர்ல கேள்வி கேட்கும் போது வாய்ப்புகள் இருக்கு. அதனால சார்பகா எண்கள், இணைப்பகா எண்கள் அப்படின்னா என்னன்னுலாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? பாருங்க 5 7 இதற்கு மேல காரணிப்படுத்தவும் முடியாது. அதனால ஜிசிடி 1 தான். இங்கே 14 27 இது என்ன ஆகும், 7ஆல அடிக்கலாம். ஆனா இங்க 28 இருந்துச்சுன்னா 7ஆல அடிபடும், அதனால வாய்ப்பு இல்லை. 11 12 இந்த மாதிரி ஒரு எண் வந்து 2 எண்களும் பகு எண்களா இருக்கலாம், அல்லது ஒரு எண் பகு எண்ணாவோ ஒரு எண் பகா எண்ணாவோ இருக்கலாம். எண்கள் பகு எண்கள் முழுக்கள் அதெல்லாம் தெரியும் தானே, அதுல எதுவும் குழப்பம் இல்லையே. 40 மற்றும் 56 மீபேக்கா இந்த ஸ்டெப்லாம் நம்ம போட்டுருவோம். இந்த ஸ்டெப்லாம் நம்ம ஈஸியா போட்டுருவோம். 2ல இருந்து அடிச்சுட்டு வருவோம். இங்கேயும் 2ல இருந்து 2 2 2 7, இங்க 2 2 2 5. இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஜிசிடி அதாவது மீபேவா ஹச்சிசிஎஃப். சில பேருக்கு ஹச்சிஎஃப்னு சொன்னா தெரியும். இப்ப இந்த காரணிகள்ல ஈக்குவலா ரெண்டுத்துலயும் 2 எத்தனை வாட்டி இருக்கு, 3 வாட்டி இருக்கு. அப்ப 2 3 வாட்டி பெருக்குனா என்ன கிடைக்கும், 2 4 8. அப்ப ஆன்சர் வந்து 8. ஆன்சர் 8. இது நீங்க தனித்தனியாவும் போடலாம், தனித்தனியாலாம் போட்டுட்டு இருக்காதீங்க எக்ஸாம் டயத்துல எல்லாம். இந்த மாதிரி ஒன்னாவே போட்டுருங்க. கடைசியில வரலங்கிற பட்சத்துல நிறுத்திக்கணும். எல்சிஎம்னா 1 வர வரைக்கும் பெருக்கணும். இதுவும் அதேதான். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படியே டானா வகுத்தல்ல 9 2 18 12 15, அடுத்து 3 3 9 4 12 5 15. அப்ப 2 3 6 6 தான் ஃபைனல் ஆன்சர். அதை என்ன மாதிரி இந்த நம்ம இப்ப காரணிப்படுத்தியிருக்கோமா, அதாவது ஒண்ணுல இருந்து உள்ள ஒண்ணுல இருந்து அந்த கடைசி எண் வரைக்கும் உள்ள காரணிகள்ல ஈக்குவலா எது வருது அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது 2 ஈக்குவலா வருது, 3 ஈக்குவலா வருது, 6 ஈக்குவலா வருது. ஆனா பொதுவான காரணிகள்னா 2 3 6. மீ பே வாதான மீ பெரு மிகப்பெரிய பொது காரணி தானே. அப்போ பொதுவான காரணிகளில் மிகப்பெரிய எண் வந்து 6. உதாரணத்துக்கு இந்த 3 எண்களும் 2ஓட மடங்கு தான். 2ஆலையும் ஈவு மீதி இல்லாம அடிபடும், 3ஆலையும் மீதி இல்லாம அடிபடும், 6ஆலையும் மீதி இல்லாம அடிபடும். அது பேர் தான் பொதுவான காரணி. அதுல பெரிய காரணி 6. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 2 3 6, 6 2 12, 12 2 24. அப்போ இதே மாதிரி 18 உடைக்கிறாங்க. எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். நம்மளோட புரிதலுக்காக மீ பெரு பொது காரணி பொது மடங்கு இந்த கான்செப்டுக்கு வருவோம். 2 நம்பரோட மடங்குகள் இருக்கு. இப்போ 5ஓட மடங்குகள் இருக்கு, 7ஓட மடங்குகள் இருக்கு. மடங்குகள் எல்லாத்தையும் வரிசையா எழுதும் போது 2 மடங்குகள்லையும் ஒத்து போகிற நம்பர்ஸ் வந்து 1 35. அதாவது ஸ்டார்டிங் நம்பர் 35 இருக்கு. அடுத்தது அந்த 35ஓட அடுத்த மடங்கு 70.
அப்ப அந்த 70ஓட அடுத்த மடங்கு என்னவா இருக்கும்? 35, 2 35 70, 3 35 105. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே 105 வரும். இந்த இடத்துலயே வந்துடும். இது அப்போ மீ சிறு பொது மடங்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒரு எண் இருந்துச்சு, அதை காரணிப்படுத்தணும். அந்த காரணிகள்ல பொதுவான எண்களை எடுத்தோம். அந்த எண்ணுல பெரிய எண்ணை கண்டுபிடிச்சோம். இந்த ஸ்டெப்ல பண்ணோம்ல, காரணிப்படுத்தணும், அதுல பொதுவான எண் கண்டுபிடிச்சோம், அந்த எண்ணுல பெரிய எண்ணை நம்ம ஆன்சரா நோட் பண்ணோம். இங்க மடங்குகள் எழுத போறோம். மடங்குகள்ல பொதுவான நம்பரு, அந்த பொதுவான நம்பர்ல சின்ன நம்பர். ஏன்னா மடங்குங்கிறது முடியவே முடியாது, போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? 105 மடங்குங்கிறது போய்கிட்டே இருக்கும், அதனால நம்ம சின்ன நம்பர். ஆனா காரணிங்கிறது முடிஞ்சிடும். காரணினா 18னா 18ஓட முடிஞ்சிடும், 24னா 24ஓட முடியும், அதனால பெரிய நம்பர். மடங்கு போய்கிட்டே இருக்குன்றதுனால சின்ன நம்பர். இந்தா போட்டிருக்காங்க பாருங்க, முடிவில்லாம தொடர்வதால மிக சிறிய பொது மடங்கு. இங்க வந்து 4 5 இரண்டோட வாய்ப்பாடு இருக்கு, 4ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு. இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவலான மடங்குல இங்க 20 வருது, இங்கேயும் 20 வருது. அடுத்து பாருங்க, இங்க 40 வருது, இங்க 40 வருது. என்ன ஆகும்? அடுத்து 60 வரும், இங்கேயும் 60 வரும். அப்ப 20இன் மடங்குகளா போய்கிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்சிஎம் வந்து ஒண்ணு பெரிய நம்பரா இருக்கும், இல்லைன்னா பெரிய நம்பரோட மடங்குகளா இருக்கும். ஏன்னு கேட்டா பெரிய நம்பரோட மடங்குகள்ல ஏதோ ஒண்ணுதான் சின்ன நம்பரோட மடங்காகவும் பொருந்தும். இந்த பாருங்க, ஒண்ணு பெரிய நம்பர் 5, 5 கிடையாது. அப்ப பெரிய நம்பரோட மடங்குகள்ல ஏதோ ஒண்ணு சின்ன எண்ணோட மடங்குகள்லையும் பொருந்தும். அந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுவும் அப்ளிகேஷன் சம். பாருங்க, பிறந்தநாள் விழாவுக்காக லட்டும் முறுக்கும் லட்டும் முறுக்கும் வாங்குறதுக்காக ட்ரை பண்றாங்களாம். ஒரே பாக்கெட்ல இங்க 4 லட்டு இருக்கு. 4 லட்டு, முறுக்கு 6. அதாவது பாக்கெட்டுக்கு 4ஆ வருது, இங்க 6ஆ வருது. நம்மளால உடைக்க முடியாது. அதாவது விழாவுக்கு வந்து சம எண்ணிக்கையில, அதாவது இதோட மொத்த லட்டும் இதோட மொத்த முறுக்கும் சம எண்ணிக்கையில இருக்கணுமா. அப்ப எத்தனை பாக்கெட்டு இது இது வாங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. 4ஓட மடங்கு பார்ப்போம். 4ஓட மடங்கு 4 8 12 16 20 24. 6ஓட மடங்கு 6 12 18 24. இப்போ மீ சி மா என்ன? 12. அதாவது இரண்டின் மடங்குகள்ல பொதுவா கிடைக்கிற மிகச்சிறிய நம்பர் வந்து 12. இங்கேயும் பொதுவா 24 பொதுவா வருது, ஆனா 12 தான் நமக்கு மிகச்சிறிய எண். அப்போ மொத்தம் 12 இருக்கணும். அப்ப 3 பாக்கெட் லட்டும் 2 பாக்கெட் முறுக்கும் வாங்கினா போதும். இப்ப நம்மள்ட்ட டோட்டலா ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து அதாவது 12 விட்டுருங்க, 12 ஸ்டூடெண்டா இருந்தா ஈக்குவல் பண்ணி கொடுக்கலாம். 24 ஸ்டூடெண்டா இருந்தா, அதாவது 12ஓட மடங்குகளா பசங்க எண்ணிக்கை இருந்துச்சுன்னா கரெக்டா இத வாங்கிடலாம். இப்போ 12 இல்லாம 13 மாணவர்கள் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு போய் சேராது. ரைட்டா? அதே மாதிரிதான் இதுவும் அலகுகளா பிரிக்கிறாங்க. உங்களுக்கு நம்மளோட புரிதலுக்காக 4 அலகு 5 அலகு, 4 அலகுல 5 பாக்ஸும் 5 அலகுல 4 பாக்ஸும் வைக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலா தான் வருது. அப்போ 20 தான் மீ சீமா மிகச்சிறிய மடங்கு. அவனோட புரிதலுக்காக இதை டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டா சம்முக்கு போயிடுவோம். 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா வேற வழியே இல்ல, இந்த டானா மெத்தட்ல போட்டுருங்க. டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு போடணும். ஆனா சின்ன நம்பர்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 2 7 2 14, பாக்கி 1 8 2 16, 6 2 12 2 2 4, அடுத்தும் 2 3 2 6, பாக்கி 1 9 2 18, 3 2 6 1 2 2, அடுத்து 3. இந்த இடத்துல 13 31 நம்ம போடணும்னு தேவையில்லை. இங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு 13 31 இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லை. நம்ம இப்படி வரைச்சிடலாம். 1 வர வரைக்கும் போடணுங்கிறது அவசியம் இல்லை. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த 13 31 நம்ம பெருக்கிக்கலாம். மறுபடியும் நீங்க நம்ம போட தேவையில்லை. 1 வர வரைக்கும் போடணும்னு நம்ம சொல்லுவோம். ஜிசிடி மாதிரியே இதோட நிறுத்திக்கலாம். பெருக்கும் போது இதை சேர்த்து பெருக்கணும், ஹெச்சிஎஃப்க்கு இதை மட்டும் பெருக்கணும். அப்ப எல்லாத்தையும் பெருக்கும் போது 48 36 தான் இதோட மீசிமா. அப்போ
நம்ம சொல்றதுக்கு தான் மீசி மிகச்சிறிய அப்படின்னு சொல்றோம். ஆனா வர்ற ஆன்சர் பாத்தீங்கன்னா மீசிமாவுக்கு தான் பெரிய நம்பரா வரும், மீபேவாவுக்கு சின்ன நம்பரா வரும். அதே நம்பரை இந்த பகாக்காரணி மெத்தட் நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம எக்ஸாம்ல ஸ்டெப் மார்க் கிடையாது, தானா வகுத்தல்லே போட்டுருங்க. வகுத்தல் முறையிலேயே பகா காரணிப்படுத்தல் முறைனாலும் அதேதான். இப்போ 156 2 இந்த காரணிப்படுத்துறாங்க. அதாவது 2 இன்ட்டு 78, அப்புறம் 78 உடைப்பாங்க, அப்புறம் 39, அப்புறமா கடைசியில 13 வந்து நிக்கும். இங்க 62 உடைப்பாங்க, 31 வந்து நிக்கும். காரணிப்படுத்துது இது வேண்டாம். இது எங்க ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் தப்பாயிடும். தானா வகுத்தல்லே போட்டுருங்க. பயன்பாட்டுக்கு இந்த இருக்கு பாருங்க. 68 சரி 62 78 109 வகுத்து முறையே 2 3 4 இந்த மாதிரி சம்ம வந்து படிக்கும் போதே கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சதுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ல கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது 3 நம்பர் இருக்கு. 3 நம்பரை மீ பெரு பொது காரணி, அதாவது ஹெச்சிஎஃப் காரணி கேட்டாங்க. ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரால இந்த 3 நம்பரே வகுக்கணுமா, வகுக்கும் போது 2 3 4ன்னு மீதி கிடைக்கணுமா. அப்ப இத வகுக்கும் போது எவ்வளவு கிடைக்குது? மீதி 2 கிடைக்குது. இத வகுக்கும் போது 3, இதுக்கு 4 கிடைக்குது. அப்ப கரெக்டான மடங்கு என்னவா இருக்கும்? 2 கழிச்சிருங்க. அதாவது 60, இதுல 3 கழிங்க 75, இதுல 4 கழிங்க 105. அப்போ அந்த நம்பருக்கு 2 3 4ன்னு மீதி கிடைக்குதுன்னா இந்த நம்பரை அசால்ட்டா 0 வர வரைக்கும் வகுக்கும். ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம இது பண்ற மாதிரி 2 காரணி படுத்திட்டாங்களே, 60 75 105. 2ஆல அடிக்கிறோம், 30 75 105. மறுபடியும் 2ஆல வகும். இங்க 3 இன்ட்டு 5 இருக்கு, இங்கேயும் 3 இன்ட்டு 5 இருக்கு, இங்கேயும் 3 இன்ட்டு 5 இருக்கு. அப்ப 3 5ம் 3 இடத்துலயுமே காமனா இருக்கு. மத்தபடி இங்க ஒரு 5 எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. அப்போ 3 5 15 தான் நமக்கு ஹெச்சிஎஃப். இந்த டானா வகுத்திலேயே நமக்கு ஹெச்சிஎஃப் வந்துடும். அடுத்து மறுபடியும் 2ஆல வகுப்போம், 15 75 105 கிடைக்கும். அடுத்து 3ஆல வகுப்போம், 3 5 15, 2 3 6, 3 15, 3 9, 3 15. அடுத்தது 5 25. ஓகே ஓகே, நான் இங்க எல்சிஎம்க்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச்சிஎஃப், ரைட்டா? அப்போ காமனா எதால அடிபடுதோ அதை மட்டும்தான் நம்ம வகுக்கணும். அதாவது 60 75 105ல 5 மடங்கு 3 மடங்கு, ஃபர்ஸ்ட் 3 மடங்கு 20, 2 3 6, பாக்கி 1 3 15, 3 9 3 15. அடுத்தது 5 20, 4 5 20, 5 25, 7 7 5 35. அப்ப இங்க வரும்போதே தெரிஞ்சிருச்சு இது ஆகாதுன்னு. அப்ப இங்க 7 நிறுத்திக்கணும். இப்ப எல்சிஎம் வேணும்னா இதையும் சேர்த்து நம்ம பெருக்கிருக்கலாம். 20 20 இன்ட்டு 7 140 நம்ம சேர்த்து பெருக்கிருக்கலாம். நூல் விற்பனையாளர் வந்து 175 ஆங்கில நூல், 245 அறிவியல், 385 கணிதம். அது என்னென்ன நூல்னு நமக்கு தேவையில்லை. மூன்று மூணு புக்ஸ் வந்து இத்தனை இத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் வச்சிருக்கிறாங்க. பெட்டி இதுல நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்சிஎஃப் சம்ல நிறைய குவான்டிட்டி இருக்கும். அதாவது கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற நம்பர் வந்து நிறைய குவான்டிட்டி இருக்கும். கேட்கிற ஆன்சர் வந்து சின்ன குவான்டிட்டியா கேட்பாங்க. இதுல ஹெச்சிஎஃப்ல உதாரணத்துக்கு ஒரு 3 ட்ரம்ல 9 கிலோ, 15 கிலோ, 30 கிலோ அரிசி, அரிசியோ ஏதோ அளவு வச்சுக்கோங்க. 9 கிலோ, 15 கிலோ, 30 கிலோன்னு 3 ட்ரம்ல அரிசி இருக்கு. இந்த அரிசியெல்லாம் நம்ம கையில ஒரு கப்பு வச்சு அள்ளணும். அள்ளும் போது எந்த ஒவ்வொரு வாட்டி அள்ளி அள்ளி எடுக்கும் போதும் கடைசியில எதுலையுமே பாக்கி இல்லாம அள்ளணும். அதாவது அள்ளின பிறகு பாக்கி 1 கிலோ தங்குறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எத்தனை வாட்டி வேணாலும் அள்ளிக்கலாம்.
பாக்கி இல்லாம அள்ளணும். அந்த கப்போட பெரிய அளவு என்ன? மிகப்பெரிய அளவு. சொல்றது புரியுதா? ஒரு 3 ட்ரம் இருக்கு. 3 ட்ரம்லயும் ஒரு ட்ரம்ல 9 கிலோ அரிசி, ஒரு ட்ரம்ல 15, ஒரு ட்ரம்ல 30 கிலோ அரிசி இருக்கு. ஆ 3. கரெக்ட். 3 கிலோ கப்பால ம், நான் கப்புக்கு கிலோன்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து லிட்டர்ல சொல்லுவாங்க ட்ரம் எல்லாம். 3 லிட்டர்னு வச்சுக்கோமே. 3 லிட்டர் ட்ரம்மால 3 வாட்டி அழுனா இதை சுத்தமா அழிடலாம், 5 வாட்டி அழுனா இதை சுத்தமா அழிடலாம், 10 வாட்டி அழுனா சுத்தமா அழிடலாம். இதுதான் கான்செப்ட். அப்போ இதுலயும் பாருங்க, நம்பர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய நம்பரா கொடுத்துட்டாங்க. இந்த புக்கெல்லாம் ஒரு பெட்டியில எடுக்க போறாங்களாம். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடநூல்களை வைத்து இருக்க விரும்பினார். அதிகபட்சமாக அதிகபட்சமாக இங்க கேக்குறது வந்து அதிகபட்சம்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம மைண்ட் போயிடணும். சீமா தான் மிகச்சிறிய வேல்யூ தான். ஆனா அந்த நம்பர் வந்து பெருசா இருக்கும். அதிகபட்சமாக எத்தனை பெட்டி தேவைப்படும்? ஒவ்வொரு அதாவது ஒரு பெட்டியில உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கை காண்க. இது நல்லா யோசி. இது எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆ சொல்லுங்க. நிறைய பாடநூல் இருக்கு. பெட்டியில வைக்க போறோம். நான் இப்ப சொன்ன ட்ரம் கான்செப்ட் தான் இதுவும். பெட்டியில வைக்க போறோம். பாடவரையா சமய எண்ணிக்கையில் 3 பாடநூல்களையும் வைத்து இருக்கு. ஓகே, கரெக்ட் தான். பெட்டியில வைக்க போறோம். எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆ? ஓகே, ஹெச்சிஎஃப். என்ன ஹெச்சிஎஃப் என்ன? மூணுத்தையும் காரணிப்படுத்தணும்னா 5 5 7. அப்ப ஒரு 5 எல்லா இடத்துலயும் இருக்கு, ஒரு 7 எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம டோட்டலா பண்ணோம்னா ஒரு நட 5 போட்டு பண்ணுவோம், ஒரு நட 7 போட்டு பண்ணுவோம். அதாவது 175, 245, 385. 5ஆல டிவைட் பண்ணோம்னா 3 5 15, 2 5 25, 4 5 20, 9 5 45, 7 5 35, 7 5 35, 5 7 35, 7 7 49, 11 7 77. இதுக்கப்புறம் காரணிப்படுத்த முடியாது. 5 7 35. இது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்லயே வந்துடும். இதெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி தனித்தனியாலாம் போடாதீங்க. மூணுத்தையும் ஒன்னா போட்டு போடுங்க. 5 7 அப்போ 35. 35 பெட்டி வேணும். ஒவ்வொரு பெட்டியிலும் சம எண்ணிக்கை நூல்கள் தான் தேவைப்படும். அதிகபட்ச பெட்டிகளின் எண்ணிக்கை 35 பெட்டி வேணும். ஒவ்வொரு பெட்டியிலையும் எத்தனை புக் இருக்கணும்? அதாவது ஆங்கிலத்துல 5 புக்கும், அறிவியல்ல 7 புக்கும், கணிதத்துல 11 புக்கும். ஏன்னா 5 5 புக்கா 35 வாட்டி வச்சாதான் 175 கிடைக்கும். 7 7 35 வாட்டி வச்சாதான் 245. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல உறவினர்கள் கதை, 21 உறவினர்களுக்கு முறுக்கு அதிரசத்தையும் பிரிச்சு கொடுத்தோம்ல, அதே கான்செப்ட் தான். அப்போ இந்த நம்பரால இதை பெருக்கணும்னா நமக்கு இது கிடைக்கணும். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. நம்ம விகிதம் போனாட்டியே பார்த்துட்டோம். இதோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் என்னவா இருக்கும்? ஒன்னு 30 இருக்கும், இல்லைன்னா 30ஓட மடங்கா இருக்கும். 60ல 18 ஆகாது. 56 தான். 90ல ஆகும். 90 60. சரி, 90 6. ஹெச்சிஎஃப் வந்து 6. 6 வந்து 18ஓட மடங்கு, 30ஓட மடங்கும் 6. ரைட்டா? இதுல 90 60 6க்கும் 90க்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. 1:15. இந்த மாதிரிலாம் ரொம்ப சிம்பிளா கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆகிய எண்களால் வகுக்கும் போது இதுவே கொஞ்சம் 3 டிஜிட்ல இருக்கு. இந்த நம்பர்ஸால வகுக்கிறாங்களாம். அப்போ அது ஏதோ ஒரு பெரிய நம்பரா இருக்கும். மீதியாக 4 தரும் மிக சிறிய எண்ணை காண்க. ஃபர்ஸ்ட் ஓகே. இது இது ரெண்டுத்துக்குமே இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதோட 2 மடங்கு தான் 254ஓட 2 மடங்கு தான் 508. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எல்சிஎம் வந்து ஒண்ணு பெரிய நம்பரா இருக்கும், இல்லைன்னா பெரிய நம்பரோட மடங்குகளா இருக்கும். இந்த கேஸ்ல வந்து 254 × 2
508. அப்போ இதுல எல்சிஎம் வந்து 508. மீதியாக ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரணுமா. அப்போ வகுத்த பிறகு சரியா வகுக்கிறதுனா அது 508ல நமக்கு மீதி 0 கிடைக்குதா? இங்க 4 வேணுமா? அப்ப இதோட பெரிய 4 பெரிய நம்பரா இருந்தா 512 இருந்தா நமக்கு மீதி 4 கிடைக்கும். இப்ப மீதி 5 மீதியாக 3 தரும் மிகச்சிறிய, அதாவது இப்போ 508ஓட அடுத்த மடங்கு என்ன? 1016. கரெக்டா? 1016ஓட 4 கூட்டுங்க. 1020. இந்த 1020ஐயும் இந்த நம்பரால வகுக்கும் போது மீதி 4 கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ 1020 ஆன்சரா? அதனாலதான் மிக சிறிய எண் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி மிகச்சிறிய 5 இலக்க எண், 4 இலக்க எண் அடுத்து வரும். அதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல கேட்டிருக்காங்க பாருங்க. 72 108 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் காண்க. மிகச்சிறிய, அப்போ மிக சிறிய அப்படின்னாலே 0 போட்டுருங்க. 1 2 3 4 5. ஈரிலக்க மிக சிறிய எண் எது? 10. ஈரிலக்க மிக பெரிய எண்ணு 99. அப்ப மிகப்பெரிய 5 இலக்க என்னன்னா 5 9 போட்டுரும். மிகச்சிறிய 5 இலக்க என்னன்னா 4 0 ஒரு 1. ஓகேவா? இங்க வந்து இந்த 2 நம்பரோட வகுக்கும் போது சரியா வகுக்கணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிப்போம். என்ன வருது? 2 4 8 3 9 9 27 இன்ட்டு 8 216. 216 கிடைக்குது. இப்ப மிகச்சிறிய 5 இலக்க எண்ணு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ? 10,000. இந்த மாதிரி சம்மு வந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. நம்ம இப்ப கேஷுவலா இருக்கிறதுனால போட்டுருவோம். எக்ஸாம் ப்ரெஷர்ல தப்பு பண்ணிடுவோம் கண்டிப்பா. இப்போ 10,000ங்கிற நம்பர் இருக்கு. இதோட மடங்குகள் 216ஐயும் சரியா வகுக்கும். 216ஓட மடங்குகள் எல்லாத்தையும் இந்த 2 நம்பரும் சரியா வகுக்கும். வேற எந்த நம்பரையும் வகுக்காது. அப்போ இதோட மடங்குகளை பார்த்துக்கிட்டே வரும்போது 10,000 10,000க்கு அடுத்தது உள்ள 216ஓட மடங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் 10,000 214ஆல வகுக்கும். 216ஆல வகுக்கும் போது 1000க்குள்ள 200னா 5 வாட்டி, அப்ப 200ஓட அதிகமா இருக்கு 4 வாட்டி. என்ன கிடைக்கும்? 6 24, 2 4 1 4 2 6, 4 2 8, 864. பேலன்ஸ் வந்து 6 3 136. ஓகே. ஒரு 0 ஆட் ஆகும். 6 6 36. ஆறு ஆறு 36, 6 1 6, 6 6 3 9, 6 2 12, 1296, 4 15க்கு 6, பேலன்ஸ் 64 கிடைக்குது. ஈவு வந்து 46 அதாவது 216ஓட 46 மடங்கு வந்து 1296. சரி. 216ஓட 46 மடங்கு ஏதோ ஒரு நம்பரு. அந்த நம்பர் வந்து 10,000க்கும், நல்லா பாத்துக்கங்க, இங்க இருக்கு 10,000. நம்ம 216ஓட மடங்குகளை பார்த்துக்கிட்டே வரோம். 10,000 விட 64 கம்மியா இருக்கிற ஏதோ ஒரு நம்பரை அடைஞ்சிட்டோம். அந்த நம்பர் வந்து 216ஓட மடங்கு. அதுதானே இதுக்கு அர்த்தம். அதாவது 216 46ஆல பெருக்கும் போது
பேலன்ஸ் 64 கிடைக்குது 10,000 வகுக்கும் போது. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் வந்து 216ஓட 46வது மடங்கு. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? மிக சிறிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க, அப்படித்தானே? மிக சிறிய 5 இலக்க எண். மிகச்சிறிய 5 இலக்க எண் வந்து 10,000. இதோட மடங்குல மிகச்சிறியதுன்னா இந்த நம்பர் போயிட்டோம்னா கண்டிப்பா 4 இலக்க எண்ணாதான் இருக்கும். அதாவது 9999. இதை விட குறைவான நம்பரா தான் இருக்கும். அப்ப 47வது மடங்கு 216 47ஆல பெருக்குனா 10,152. இந்த 10,152ங்கிற நம்பர் தான் இந்த எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். கான்செப்ட் புரியுதா? இப்ப இதே இப்படி வச்சுக்கோ. மிக பெரிய மிக பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது அதே எண்கள் 216 எல்சிஎம், இதனால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருந்தா எதை சொல்லியிருப்போம்? 9936. எப்படி? 216 இன்ட்டு 46. 6 6 36 3 9 12 4 6 6. ஓகே, 99 36. ஓகே. இதேதான் கணக்கு. இதே 4 மீதி தரக்கூடியன்னு கேக்குறாங்கல்ல, அடுத்து என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கேட்பாங்க? 4ஐ அதாவது அந்த நம்பர் அடையறதுக்கு 4 தேவைப்படும்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஓகே, அடுத்து அந்த போன சம்பளம் என்ன பண்ணோம்? கூட்டிக்கிட்டோம், ரைட்டா? 4 தேவைப்படுதுன்னு சொன்னா 4 கழிச்சுக்க போறோம், ரைட்டா? இங்க பாருங்க, ஒரு வீட்டுல 4 அலைபேசி இருக்கு. காலையில 5 மணிக்கு எல்லாமே ஒரே நேரத்துல, இந்த எல்லாமே ஒரே நேரத்துல இந்த மாதிரி சம்பளம் அடிக்கடி வரும். எக்ஸாம்லயும் கேட்பாங்க நிறைய. பெல்லு 5 பெல்லு இருக்கும், ஒரே நேரத்துல அடிக்க ஆரம்பிக்கும். ஓட்டப்பந்தய வீரர்கள் வந்து ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டாலே மேக்சிமம் எல்சிஎம் சம்மா தான் இருக்கும். 5 எல்லாமே வந்து காலையில 5 மணிக்கு ஒன்னா ஒலிக்க ஆரம்பிக்குது. முதல் அலைபேசி வந்து ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு கேப்ல அடிக்குது. ரெண்டாவது வந்து 20 நிமிஷம் கேப்ல அடிக்குது. மூணாவது 25, நாலாவது 30. மீண்டும் எப்போது ஒன்றாக? கண்டிப்பா இது எல்சிஎம் சம். அதாவது 4 நம்பர் இருக்கு. 4 நம்பரோட மடங்குகள்ல ஆரம்பிக்கிறப்ப 4 நம்பரும் ஒன்னு ஒண்ணுன்னு ஆரம்பிக்குது. ஒன்னு 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 ஒண்ணுன்னு ஆரம்பிக்குது. 4 நம்பரோட மடங்குகள்ல எந்த மடங்கு ஒன்னா வரும்? அதாவது உதாரணத்துக்கு 60னா 60 60 60. அது 60ல வருதா அல்ல 120ல வருதா, எதுல வருதுன்னு கேட்டிருக்காங்க. மீண்டும் எப்போது ஒன்றாக? பாத்துங்க, 15 20 25 30. இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் என்ன எடுக்க போறோம்? 2 2 4 5 25 53 2 5 10 பைத்து பைத்து 100 இன்ட்டு 3 300. ஓகேவா? 300 நிமிஷம். நிமிஷத்தை காலையில எப்போ நிமிஷத்தை வந்து மணி நேரமா மாத்தணும்னா இதை 60ஆல டிவைட் பண்ணணும். 6 நாங் 24, 7 நாங் 20, சரி 5 6 30. 5 6 30 5 மணி நேரம். காலையில எத்தனை மணிக்கு ஒன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு? காலையில 5 மணிக்கு. அப்போ பாக்கி 5 மணி நேரம் கழிச்சுன்னா காலையில 10 மணிக்கு ஒன்றா அடிக்கும். ஏஎம்மா பிஎம்மா அல்லது காலை மாலை, இதெல்லாம் நம்ம கூட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இடையே உள்ள தொடர்பு. காரணிப்படுத்துதல் வேண்டாம், நமக்கு வந்து குழப்பம். காரணிப்படுத்துதல் நீங்க எப்பவுமே ட்ரை பண்ண வேண்டாம். சப்போஸ் கொஸ்டினே காரணிப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம்.
இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்து ஹச்சிசிஎஃப் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு நம்பருக்கும் 598 874க்கும் ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு போட்டே வரலாமா? ஓகே. நோ. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரா இருந்தா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய நம்பரா இருந்தா எப்போதும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. பெரிய நம்பரை சிறிய நம்பரால வகுக்கணும். 598 எத்தனை வாட்டி வரும்? ஒரு வாட்டி தான் வரும். கழிக்கணும். 14 8 6 7 2. இப்போ இந்த சின்ன நம்பரை வெளியில வச்சுக்கிட்டு இந்த பெரிய நம்பரை உள்ள கொண்டு வரணும். 598. ஆன்சர் என்ன வருதுன்னு நீங்க சொல்லலாம். இது எத்தனை வாட்டி வரும்? 200 300 600 ஒரு வாட்டி தான் வரும். 276. 8ல 6 போயிட்டுனா 2, 9ல 7 2, 5ல 2 3. இல்லையே, ரெண்டு வாட்டி வரும்னு நினைக்கிறேன். 250 250 500. ரெண்டு வாட்டி வரும். 598 ரெண்டு வாட்டி வரும். 6 2 12 1, 7 2 14 1 15, 2 2 4 1 5, 6 4 46. இந்த 46 வெளியில வச்சுக்கிட்டு எது வரைக்கும்னா கண்டிப்பா ஜீரோ வரும். 6 6 36, 6 நாங்க 24, 6 வாட்டி 6 6 36 3, 6 நாங்க 24 27. இந்த ஜீரோ வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப ஜீரோ வரும் பொழுது வகுத்து என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஜீரோ வரும் பொழுது, அதாவது கொடுத்துருக்கிற பெரிய நம்பரை உள்ள போட்டு சின்ன நம்பரை வெளில போடுங்க. வர்ற மீதிய ஈவா வச்சுக்கிட்டு வகுத்திய உள்ள போடுங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம டிவைட் பண்ணிட்டு வரும் பொழுது கடைசியில ஜீரோ கிடைக்கிறப்ப நமக்கு வகுத்தி என்னவா இருக்குன்னு பார்க்கணும். 46. அப்ப 46 தான் ஆப்ஷன். அப்போ ரொம்ப பெரிய நம்பர்லாம் நம்ம இந்த டானா வகுத்தல்ல போட்டு 2 2ன்னு அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா 2 3 பக்கத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இது. ஓகே, இதெல்லாம் காமன் டிவைஸ் தானே பார்க்க போறோம். இப்போ 3 நம்பருக்குமே போட்டாலும் நீங்க 2ல இருந்து ஆரம்பிப்பீங்க. 2 10, 4 2 8, 1 2 2, 8 2 16, 2 2 4, 4 2 8, அதர் ஒரு அப்புறம் 2, 2 2 4, 7 2 14, 9 2 18, 12 20 102. இப்ப 3, 9 3 27, 3 9, 3 9, நாமும் 12. ஓகே, இங்க மறுபடியும் 3 ஆகுமா? வராது. 9க்கும் 30க்கும் வரும். ஆனா இங்க 34 இருக்கு, வரவே வராது. அப்ப 2 2 4, நாமும் 12. ஆப்ஷன் 12. இந்த மாதிரி எல்லாம் நம்பர் வந்துச்சுன்னா, 3 நம்பர் 2 நம்பர்லாம் வந்துச்சுன்னா நீங்க டைரக்டாவே டானாவத்தல் போட்டுடலாம். ஆனா இந்த நம்பருக்கு டானாவத்தல் போட்டீங்கன்னா ரொம்ப லென்த்தியா போகும். லென்த்தியானா என்ன, 46 வர வரைக்கும் போகும். உங்களுக்கு டானா வகுத்தல்லையே இந்த 46 வர வரைக்கும் நான் 2 2 2ன்னு போட்டுறேன் சார்னாலும் ஓகே தான். இது 3 டிஜிட்ல வருது. அடுத்து பாருங்க, கொஞ்சம் பெரிய பெரிய நம்பரா வரும். 3 நம்பர் வந்துருச்சுன்னா நீங்க டானா வகுத்தல்லே போட்டுடலாம். ஏன்னா ஹச்சிசிஎஃப்க்கு ஒரு 2 3 ஸ்டெப்லயே முடிஞ்சிடும். இப்போ நம்மளால 21ஆம் வாய்ப்பாடு இதுக்குள்ள எல்லாம் இருக்குன்றது நம்மளால தெரியாது. ஏன்னா அதுக்கு 21ஆம் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம 2, இப்போ இது 3த்துக்கும் பாத்தீங்கன்னா 5 3ஆல தான் ஃபர்ஸ்ட் காமன் டிவிசர் வரும். அப்புறம் 7ஆல வரும். 7 3 சேர்ந்து 21 கிடைக்கும். அப்படியே நீங்க ட்ரை பண்ணுங்களேன். 3 போட்டீங்கன்னா 3 9, 8 3 24, 3 9, 5 3 15, 1 3 3, 7 3 21, 5 3 15.
இப்போ 5 வராது, 2 வராது, 7 மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணுவோம். 8 3 20, 9 3 20, சரி. 4 7 28, 4 7 28, 5 7 35, 2 7 14, பாக்கி 3, 5 7 35. பேலன்ஸ் வந்து 44, 5 25ன்னு கிடைக்குது பாருங்க. இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. 7 3 21. அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு மாடல் தான். இந்த பாருங்க, 2 நம்பருக்கு இதுக்கு நீங்க டைரக்டா 5ஆலேயே டைப் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்ஷனும் பாருங்க 5ஓட மடங்குலாம் தான் இருக்கு. டானா வகுத்தல் போட்டு நீங்க 5ஆலேயே பண்ணிடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பரா இருக்கிற பட்சத்துல வேற வழியே இல்ல. 32, 39. சப்போஸ் இந்த மாதிரி இப்ப கேட்கறது இல்ல, கேட்டா நமக்கு தெரியாம இருக்க கூடாதுல்ல. அந்த நேரத்துல போயிட்டு நம்ம டானா வகுத்தல் போட்டுக்கிட்டு பெருசா வந்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஒரு நட தான் எப்போதும் வரும். பெரிய நம்பரா இருக்கு. 6 1 3. ஓகேவா? எத்தனை வாட்டி வரும்? 10 வாட்டினா 3000, 9 வாட்டினா 20, 27, 9 54, 5, ஒரு 9 9, 9 5 14, பாக்கி 1, 9 27, 28. ஓகேவா? இன்னும் 4 போச்சுன்னா 9, 6 9, 4 போச்சுன்னா 7, சரி, 79. உள்ளுக்குள்ள 316. 7 4 4 9 36, நான் 7 நாங்க 28, 29 30 31. இப்ப 79 வரும்போது, அதாவது 1 2 3 தேர்ட் ஸ்டெப்லயே மேக்சிமம் வந்துடும். ஃபோர்த் ஸ்டெப் போகாது. 79 பெரிய பெரிய நம்பரா வரும்போது இந்த மெத்தடே யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடு ஓகே தானே? எதுவும் குழப்பலையே? பாருங்க, ஒரே டைப் தான். பெரிய நம்பர். இப்போ இதுக்கு டானா வகுத்தல் போட்டு பாருங்களேன், எத்தனை ஸ்டெப் வருதுன்னு. உங்களுக்கு இங்க கழிக்கிறதுக்கு தப்பு நடக்குது அப்படின்னா வேற வழி இல்ல. இது பாருங்க, 513, 1134. இதுவும் அந்த மெத்தட்லயே போட்டுடலாம். எல்லாம் ஒரே மாடல்ன்றதுனால நான் அடுத்து போறேன். இது ஒரு மாடல். இதுல என்ன கேட்டிருக்காங்க? மீப்பெரு பொது வகுத்தி. ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டேன், இருக்கணும், எல்லா இடத்துலயுமே இருக்கணும். இப்போ 3 நம்பர்ஸ் இதுல கமா கொடுத்துருக்காங்க பாருங்க. கமா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர். 3 நம்பரு. இங்க 2 இருக்கு. ஓகே, இருக்கு. 2 எழுதிக்குவோம். பவர்ல பவர்லயும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். இங்க கியூப் இருக்கு, இங்கேயும் கியூப் இருக்கு. ஆனா இங்க ஸ்கொயர் தான் இருக்கு. அப்ப ஸ்கொயர் தான் போடணும். 3 இருக்கு. ஓகே. இங்க 3 இல்ல. அப்ப 3 போடக்கூடாது. 5 இருக்கு. 3 இடத்துலயுமே 5 இருக்கு. அப்ப 5 போட்டுக்கிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா கியூப் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க வெறும் ஒரு 5 தான் இருக்கு. அப்ப ஒரு 5 தான் 3 இடத்துலயும் காமனா இருக்கு. அப்ப 5ஓட விட்டுறணும். 7 இருக்கு. 7ல ஸ்கொயர் தான் இருக்கு. இங்க 6 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 2 7 தான். இங்கேயும் 2 7 இருக்கு, இங்கேயும் 2 7 காமனா இருக்கு. அப்ப 7 ஸ்கொயர். இப்ப 4 இன்ட்டு 5 இன்ட்டு 49. ஆன்சர் என்ன வரும்? 980. அதே கான்செப்ட் தான். HCF. 3 நம்பரை அப்படியே மைண்ட்லயே இப்படி பிரிச்சுக்கோங்க. 2 3 இடத்துலயும் இருக்கு. அப்ப 2 போட போறோம். குறைவா வந்து ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு. 3 ஒரே ஒரு இடத்த 3 மட்டும்தான் இருக்கு.
5 3 இடத்துலயும் இருக்கு, ஒரே ஒரு 5 தான் இருக்கு. அப்ப 5 15, 4 15, 60. ஓகேவா? எல்லாமே அதே கான்செப்ட் தான். எல்லாம் HCF தான். இதே எல்சிஎம் கேட்டாங்கன்னா இங்க பாருங்க. ஒரு 1 2 3 4 5 நம்பர் கொடுத்து அதுக்கு HCF கேக்குறாங்க. டூ கியூப்னா 8, 3 ஸ்கொயர்னா 9, 4, 5 ஸ்கொயர்னா 25 மற்றும் 15. இதுக்கு HCF கேக்குறாங்க. பாருங்க, இது 2 மடங்கு, இத 3 அல்லது 5 மடங்கு, இது 2 மடங்கு. அப்போ சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்போ இந்த மாதிரி வெவ்வேறு எண்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே படுத்தணும்னா 1 இன்ட்டு இதை என்ன எழுதலாம், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். இது 1 இன்ட்டு 3. அப்ப எல்லா இடத்துலயுமே 1 வரும். அப்ப பகா ஆஹ், காரணிகள் வரும் பொழுது நம்ம வந்து சார்பகா எண்கள் வரும் பொழுது நம்ம 1 தான் HCF. பொது மடங்கு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வேலை, இந்த HCF நீ பெரு பொது மடங்கு இந்த இடத்துல தப்பா கேட்டிருக்காங்க. மடங்குன்னு சொல்ல மாட்டாங்க, மீ பெரு பொது காரணின்னு தான் சொல்லுவாங்க. இங்க இந்த இடத்துல வச்சு நீங்க கணிச்சிடலாம். மீ பெரு அப்படின்னு இருக்கும் HCFக்கு, மீ சிறுன்னு இருக்கும் எல்சிஎம்க்கு. இதுல பார்த்தாலே தெரிஞ்சிருது நம்ம இருக்கிற எண்ணை இன்னும் காரணிப்படுத்தி உடைக்கணும். கரெக்டா? இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர். இப்போ 4 வந்து 2 2, 3 3 9, 3 27. இது 31 25 எதோட கியூப் வேல்யூன்னு தெரியுதா? இந்த பெரிய நம்பரை நீங்க உடைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டா நம்ம காமனா உள்ளதுதான் எடுக்க போறோம். ரைட்டா? இப்ப 4 பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கா? ஆஹ் இப்ப இந்த 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிட்டோம், இங்க 2 கியூப்னு எழுதிட்டோம், இங்க 5 ஸ்கொயரு, 7. இந்த இடத்துல 9 ஸ்கொயர்னு எழுதாம 9ஐயே வந்து நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்ப 3 பவர் 4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க 3 கியூப் இருக்கு, இங்க 5 ஸ்கொயர் இருக்கு. இப்ப 2 ஸ்கொயர் காமனா இருக்கா? இங்க 2 கியூப் இருக்கு, இங்க என்ன ஆகுது, நன்னாங்கு 16. அப்ப 2 பவர் 4. அப்ப 2 ஸ்கொயர் தான் கம்மியா இருக்கு, 3 கியூப் தான் கம்மியா இருக்கு. ஓகேவா? அடுத்தது 5ல இது 5ஓட மடங்கு தான், ஆனா 5ஓட அதிகபட்ச மடங்கு விட்டுருவோம், நமக்கு கம்மியான மடங்கு தானே வேணும். 5ல 5 மட்டும்தான் இருக்கு, 11 எல்லா இடத்துலயும் இல்ல, 7 எல்லா இடத்துலயும் இல்ல. அப்ப பாருங்க, 2 ஸ்கொயர் 4, 3 9 9 27, 5 5 20. 20 இன்ட்டு 27 என்ன? இந்த சம் புரியுதா உங்களுக்கு? டவுட் எதுவும் கேட்டிருக்காங்களா? ஆ, ஓகே. இந்த இடத்துல நம்ம 2 பவர் ஸ்கொயர் எடுத்தோம். அடுத்து என்ன பண்ணோம்? 9 எடுத்தோம். கரெக்டா? 3 கியூப் எடுத்தோம், 5 எடுத்தோம். ஓகே. 4 5 20. 20 இன்ட்டு 9 நம்ம 3 கியூப் எடுத்துட்டோம். 3 ஸ்கொயர் தான் இங்க அதிகபட்சமே. ஓகேவா? 180. அப்போ இத நீங்க உடைக்கவே தேவையில்லை. நம்ம HCF எடுக்கும்போது, எல்சிஎம் கேட்கும்போது இவ்வளவு பெரிய நம்பர் ப்ராமிஸா கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பின்னம் கொடுத்து நமக்கு HCF கேட்டா, இந்த பின்னம் கொடுத்து
என்ன கேட்குறாங்களோ அதை நேரா மேல எடுத்துருங்க. இப்ப ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்கன்னா மேல உள்ள நம்பருக்கெல்லாம் ஹச்சிசிஎஃப் எடுத்துருங்க, கீழே உள்ள நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்துருங்க. அதான் ஆன்சர். இப்ப மேல உள்ள நம்பருக்கெல்லாம் ஹச்சிசிஎஃப் என்ன? 2. கீழே உள்ள நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் வந்து ஒன்னு பெரிய நம்பரு இல்லைன்னா பெரிய நம்பரோட மடங்கு. இப்ப அந்த பெரிய நம்பருக்குள்ளேயே 27ஓட மடங்கும் அடங்கும், 9, 3 எல்லாமே அடங்கும். அப்ப 2/81. 81/2 இருக்கா? இல்ல. அப்ப குழம்பாமலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்களோ அத, இது என்ன சொல்லுவோம், தொகுதியா? தொகுதிக்கு எடுத்துருவோம். அப்ப எல்சிஎம், அதாவது ஹெச்சிசிஎஃப் கேட்டா தொகுதிக்கு ஹெச்சிசிஎஃப், பகுதிக்கு எல்சிஎம். ஓகேவா? ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. மேல 6, 5, 10. இப்போ 1 தான் ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம் வந்து 1 பெரிய நம்பரா இருக்கும், இல்லைன்னா அதோட மடங்கா இருக்கும். 21 7க்கு அடங்கும், ஆனா 14ஓட மடங்குல அடங்காது. அப்போ இதோட அடுத்த மடங்கு 42 தான். அப்ப ஆன்சர் 42. இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் வந்து பெண்ணே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 4, 5 கொடுத்துட்டாங்கனாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மேல 3, 5, 7, அப்போ 1 தான் நமக்கு, 1 தான் ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம் பாருங்க, 1 12ஆ இருக்கணும், இல்லைன்னா 12ஓட மடங்குகளா இருக்கணும். இங்க பாருங்க, 1க்கு கீழே 2 இருக்கு, 10 இருக்கு, 120 இருக்கு. அப்ப நம்ம கண்ணை மூடிட்டு மார்க் பண்ணிடலாம் 120 தான் அப்படின்ட்டு. ஏன்னா 2ம் 12ஓட மடங்கு கிடையாது, 10ம் 12ஓட மடங்கு கிடையாது. இது எல்லாமே ஒரே உயர் பொது காரணி, எல்லாமே அதுதான், ஹெச்சிசிஎஃப் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது பாருங்க, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம், இதுக்கு ஹெச்சிசிஎம் கண்டுபிடிக்க போறோம். பெரிய நம்பரா இருக்கிறதுனால நம்ம இதுல பாருங்க டவுட்டே வேண்டாம், 4 ஆப்ஷன்லயுமே 81 தான் இருக்கு. அப்போ நம்ம எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 1 பெரிய நம்பர் எல்சிஎம். இதுக்கெல்லாம் நீங்க பேனா யூஸ் பண்ணக்கூடாது பாருங்க, கான்செப்டுவலா யோசிச்சோம்னாலே தெரிஞ்சிடும். இதுல சின்ன நம்பர், அது 81 4 ஆப்ஷன்லயுமே இருக்கு. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 1 பெரிய நம்பர், அதனா அதோட மடங்கு. இங்க பாருங்க, 576ஓட மடங்கு ஆப்ஷன்லயே இல்ல. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? இதெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இங்க பாருங்க, ஒரு 3 நம்பர், வெவ்வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இத இந்த மாதிரி டெசிமல்ல எல்லாம் வச்சு எப்போதுமே வேலை செய்யாதீங்க. ஒண்ணு எல்லாத்தையும் முழு நம்பரா மாத்திருங்க. அதாவது 108ஆ மாத்துங்க. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கோம், இங்க 36ஆ மாறும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இங்க 90ஆ மாறும். இந்த நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் என்னன்னு கண்டுபிடிப்போம். கடைசியில வரும்போது வர்ற ஆன்சர்ல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருவோம். இதுக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. ஹச்சிசிஎஃப் பதினெட்டு கிடைக்குதா? இப்ப ஆன்சர் 18 இல்ல. நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டோம்ல, கொஸ்டினை மாத்திக்கிட்டோம்ல, அப்ப அதை ரிவர்ஸ்ல எடுத்து வச்சிடணும். 0.18. இந்த மாதிரி இருந்ததுன்னா 9 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், 18 பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இது மாதிரி இருந்ததுன்னா 9 18 27. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் எடுங்க. நயமா 3 தான், 9 தான் வரும். 9 9 2 18, 9 27. ஹெச்சிசிஎஃப் வந்து 9. இதுல ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏ இல்ல. பி இருக்கு, இங்க பி இல்ல. அப்ப 9 மட்டும்தான்.
நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டு மெத்தடையுமே கம்பைன் பண்ணி உள்ள கொஸ்டின் இதெல்லாம். இதுல குழப்பம் இல்லையே. 4 8 16 HCF தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸி. மூணு நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிச்சிருவோம். இல்ல பாருங்க, மூணு 4 ஆப்ஷனுமே 7ஆ தான் இருக்கு. அப்ப எக்ஸ் HCFன்றதுனால எக்ஸ்லயே மினிமமா எக்ஸ் தான் இருக்கு, ஒய்ல மினிமமா ஒய் இருக்கு, இசட்ல மினிமமா இசட் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர். அப்ப ஆப்ஷன் டி. எல்லாம் இதே மாடல் தான். இது நீங்க அல்ஜிப்ரைக் ஃபார்முலா ஈக்குவேஷன் தான் பயன்படுத்தணும். இப்போ என்ன ஆகும்னா, இதை நம்ம எளிமைப்படுத்தணும், இதையும் நம்ம இதை பாருங்க, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு வரும். இங்கேயும் மறுபடியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு. இது எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்க முடியும். இது மூணும் இப்ப ஒரே நம்பர். இதை நம்ம காரணிப்படுத்தணும். அதாவது பெருக்குனா 1 வரணும், கூட்டினா -2 வரணும். அப்ப -1 -1. கரெக்டா? பெருக்குனா 1 வரணும், கூட்டினா -2 வரணும். ஓகே. -x. ஓகே. கரெக்ட். இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் வரும், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். இது ரெண்டும் காமனா இருக்கும். ஓகே. அதேதான் மறுபடியும் அடுத்தடுத்த இயர்லயும் அதே சம் தான் கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ரைக் ஃபார்முலா வரும்போது பெருக்குனா இதுல 12 வரணும், கூட்டினா 4 வரணும். இது கியூபு ஸ்கொயரு 16x. இதுல எக்ஸ காமனா எடுத்துடணும். எக்ஸ காமனா எடுத்துட்டா என்ன ஆகும், இங்க எக்ஸ காமனா எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 6x மைனஸ் 16 வரும். இத காரணிப்படுத்தணும். இங்க டைரக்டாவே காரணிப்படுத்திடலாம். ஓகே. ஆன்சர் என்ன வரும், 16. 8 2 16. ஓகே. 8x + 2. ஓகேவா? இங்க என்ன வரும், -12 + 4. அப்ப 6 2 12, -2, 6 -2 வரும். இத காமனா எடுத்தா 2 எடுக்கலாம். 4x -1, x ஸ்கொயர் -x + 4x -12, x கியூப் +6x ஸ்கொயர்டு -16x. இப்போ இதை காரணிப்படுத்தணும்னா -12 இங்க 4. ஓகேவா? அப்போ ஓகே ஓகே 6 6 2 12, 6 -2. இங்க காமன் எடுத்தோம்னா எக்ஸ் வெளியில இருக்கும். ஓகே. ஒரு இடத்துல x வரும். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ காமனா எடுத்துறதுனால x வரும். இங்க வெறும் x-2 வரும். இந்த ரெண்டுத்தையும் தான் எடுக்கணும், இந்த எக்ஸை விட்டுறணும். x-2 தான் ஆன்சர். ஓகேவா? ஒன்னாட்டே காரணிப்படுத்தணும். ஆப்ஷன்ல இங்க காமனா எடுக்கிற எக்ஸையும் வச்சிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். எல்லாமே அதே அல்ஜிப்ரைக் ஃபார்முலா தான். இத இதை விட இப்போதைக்கு எது முக்கியம்னா அப்ளிகேஷன் சம் போயிடுவோம். கியூப் ஃபார்முலா a³ - b³.
இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்முலா கோத்ரூ பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட். ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அது நான் அப்போ நெக்ஸ்ட் வந்து அல்ஜிபிரேக் செஷன் எடுக்கும்போது இதுக்கு வர்றேன். ரைட்டா? ஏன்னா இதுக்கு நீங்க ஃபார்முலா தெரியாம உள்ள போக முடியாது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் -4ab உள்ள ஃபார்முலா எல்லாமே இதுல கோத்ரூ பண்ணணும். ஓகே, இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா m+1 m+2 m+3. இதுக்கு அர்த்தம் என்ன? இங்க தனியா ஏ பவர் 1 இருக்கு, இங்க ஏ பவர் 2 இருக்கு, இங்க ஏ பவர் 3 இருக்குன்னு அர்த்தம். காமனா ஏ பவர் m இருக்கு, காமனா ஏ பவர் 1 இருக்கு. அப்ப ஏ பவர் m+1 தான் ஆன்சர். இது குழப்பிக்க வேண்டாம். -1ங்கிறது பவர்ல தான் இருக்கும். ரைட்டா? இதா இருக்கு பாருங்க. இல்ல இல்ல, பவர்ல இல்ல. இப்ப இது என்ன ஆகும்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ன்ற ஃபார்முலா. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துலயும் ஃபார்முலால ஏ மைனஸ் பின்னு வரும், இங்கேயும் ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பின்னு வரும். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு ஏ மைனஸ் பியும் காமனா எடுத்தோம்னா ஆன்சர். இந்த மாதிரி பவர்ல 4 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றத அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதை ஃபர்ஸ்ட் அப்சியூம் பண்ணுங்க. அப்புறம் இந்த செக்டாரை வந்து மறுபடியும் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு மாத்திக்கோங்க. எக்ஸ் -1 எக்ஸ் பிளஸ் 1 அப்படி கன்வெர்ட் பண்ணுங்க. இது வந்துடும். இது ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்முலா. ஏ மைனஸ் பி கிடைக்கும் கடைசியில. எல்லாமே நம்பர்ஸ் கொடுத்து டைரக்டா கேக்குறாங்க. இப்ப அந்த மாதிரிலாம் கேட்கறது இல்ல. எல்சிஎம் மேல உள்ளதுக்கு எல்சிஎம், கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிஎஃப். டிவைடட் பைல 3 வரணும், மேல 10 வரணும். 10/3. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடணும், ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. எல்லாம் அதே மாடல் தான், திரும்ப 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 அதே தான் கேட்டிருக்காங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா வச்சு நான் ஃபர்ஸ்ட் அல்ஜிபிரிக் ஃபார்முலா உங்கள்கிட்ட கோத்ரூ பண்ணிட்டு இதுக்கு போவோம். இங்க பாருங்க, எல்சிஎம்னு வரும்போது 3 2 1ன்னு வருது. 3க்கும் 2க்கும் 6 6 இருக்கு. ஏ மைனஸ் 1 எல்சிஎம்னு வந்துட்டாலே ஒரு இடத்துல இருந்தாலே நீங்க எழுதிடணும். ஏ மைனஸ் 1 ஸ்கொயர் தான் அதிகமா இருக்கு, ஸ்கொயரு. ஏ ஸ்கொயர் -1 இங்க என்ன ஆகும்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வருமா? அந்த ஏ பிளஸ் பி எடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்மையும் ஹச்சிசிஎஃப்ஐயும் பெருக்குனா கிடைக்கிற மல்டிபிள் வேல்யூ வந்து அந்த இரண்டு எண்களுக்கான பெருக்கல் வேல்யூவுக்கு சமமா இருக்கும். அதாவது இரண்டு எண்களின் பெருக்கல் பலனுக்கும் அந்த எண்களோட ஹெச்சிசிஎஃப்க்கும் எல்சிஎம்முக்கும் உள்ள பெருக்கல் பலனுக்கும் வேல்யூ வந்து சமமா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பாத்துங்க. இரண்டு எண்களின் மீப்போவா மீசியமா கொடுத்துட்டாங்க. 12 144. அதுல ஒரு எண் கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் கேட்கறாங்க. டைரக்டா நம்ம இந்த இதுல அப்ளை பண்ணலாம். அதாவது 12 × 144 ஈக்குவல் டு 36 × எக்ஸ். ஒரு 12 12, 3 12 36, 4 3 12, பாக்கி 2 8 3 24, 48. ஆன்சர் வந்து 48. அப்போ கான்செப்ட் என்னன்னா, இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது அந்த எண்களின் ஹெச்சிசிஎஃப் மற்றும் எல்சிஎம்முக்கு பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். அதே கான்செப்ட் தான். இரண்டு எண்களின் மீசிமா மீப்போவா கொடுத்துட்டாங்க, ஒரு எண் கொடுத்துட்டாங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்க போறோம், இதையும் பெருக்க போறோம், ஆன்சர் கிடைச்சிரும். எல்லாமே அதே அடுத்தடுத்து அடுத்து அதே மாடல் தான். இரண்டு எண்களின் மீப்போவா மீசிமா ஒரு எண். அப்ப இரண்டு எண்கள் கொடுத்துட்டு மீப்போவா கொடுத்தாலும் மீசிமா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப மொத்தம் 4 வேல்யூ, அதுல ஏதேனும் 3 கொடுத்துட்டா பாக்கி 1 கண்டுபிடிச்சிடலாம்.
இரண்டு எண்களின் மீப்போமா மீப்போவா ஒரு எண் எல்லாம் அதே தான். திரும்ப 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 அதே அதே ஃபார்மேட் சம தான். ஏன்னா அது ஒரு கான்செப்ட். மீ பொது வகுத்தி என்னவா இருக்கும்? இந்த இடத்துல காமனா இருக்கிறது ஏ பவர் கே வந்துருச்சா? ஆஹ் அதிகமா இருக்கிறது ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ், அதாவது 5 மடங்கு. மீட் போ வாவை ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, அதாவது ஹெச்சிசிஎஃப் ஃபர்ஸ்ட், எல்சிஎம் ரெண்டாவது. சில சம்முக்கெல்லாம் வந்து நம்ம பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. ம். நம்ம கொடுத்த கான்செப்ட்ல நம்பர்ஸா கொடுக்காம பல்லுறுப்பு கோவையா கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரைக் ஃபார்முலாவா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஒன்னு ஹெச்சிசிஎஃப், ஒன்னு எல்சிஎம். இது வந்து ஒரு நம்பர் எனில் மற்றவையை காண்க. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். என்ன ஆகணும்? எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாத்தலாமா? என்ன ஆகும்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வரும், ஈக்குவல் டு அது ஒரு நம்பரா, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னா. அப்ப இந்த எக்ஸ் கியூபும் இந்த எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகும். எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ சில இடத்துல நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண மாட்டோம், சில இடத்துல ஏ கியூப் ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபார்முலாவுக்குன்னு தனியா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றேன். இதுவும் அதே தான், அதே சம்மு தான். இதுல நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு புரிய வேண்டியது கான்செப்ட் தான். திரும்ப 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 அதே தான் போட்டுட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்க போறோம், இதோட ஈக்குவல் பண்ண போறோம். எக்ஸ் பிளஸ் ஒன்னு அடிபட போகுது. இங்க ஏ ஸ்கொயர், இங்க டூ ஸ்கொயர்னு ஆகும். ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஆகும். ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகும். எக்ஸ் பிளஸ் ஒன்னு இன்ட்டு டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ தான் இருக்கு. அதை என்ன பண்ணிட்டாங்க? டைரக்டா பெருக்கியே கொண்டு வந்துட்டாங்க. 2x² + 6x. இந்த ஃபார்முலா இதை பாருங்க. இதை பெருக்கி இதோட ஈக்குவல் பண்ணுவோம். எக்ஸ் பிளஸ் ஒன்னும் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் அடிபடும். இது என்ன ஆகும்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு ஆகும். இதுவும் இதுவும் அடிபட்டுரும். 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூன்னு ஆகும். கரெக்டா? 2x பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூன்னு ஆகும். பெருக்குங்க. 2x² பிளஸ் 4x பிளஸ் 2x பிளஸ் 4, 2x² பிளஸ் 6x பிளஸ் 4. ஆன்சர் வந்துருச்சா? வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களின் மீப்போவான ஹெச்சிசிஎஃப், அதாவது வித்தியாசம் 12, அந்த இரண்டு எண்களை காண்க. இது எல்லாத்துக்குமே 12 தான் வித்தியாசமா இருக்கும். சரி. ஆ இது எல்லாத்துக்குமே 12 வித்தியாசமா இருக்கும். ஆனா இத ஒரு மெத்தட்ல இருந்து போடலாம், ஆப்ஷன் நெக்லிஜிபிள் மெத்தட்ல இருந்து போடலாம். இது பாருங்க, இதை நம்ம பார்த்தாலே 70 12ஓட மடங்கு கிடையாது. 94 96 தான் 12ஓட மடங்கு. இது கிடையாது, இது கிடையாது. 66 12ஓட மடங்கு கிடையாது. 84 96 ஆப்ஷன் நெக்லிஜிபிள் மெத்தட். ஓகேவா? சில சமலாம் பார்த்தோன்னே இரண்டு எண்கள் விகிதத்தில் அமைந்துள்ளன, அவற்றின் மீப்பேவா 4 எனில். இப்போ பாருங்களேன், நான் விகிதத்தை ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ரெண்டு நம்பர் வந்து ரேஷியோல இருக்கும் பொழுது நம்ம அந்த முழு எண்களை காணணும்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு வேரியபிள் ஒளிஞ்சிருக்கும்னு சொல்லுவானே. முழு நம்பரா எழுதும் போது 3x 4x எழுதுவோம். இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்சிசிஎஃப் தான் அந்த எக்ஸ். 12 16 என்ன கேட்டிருக்காங்க?
பொது மடங்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஒன்னு பெரிய நம்பரு, இல்லைன்னா பெரிய நம்பரோட மடங்குகள். 16ஓட அடுத்த மடங்கு 48 தான் ஆன்சரா இருக்கும். பாருங்க, 48. மீ பொது வகுதினா வேற ஒண்ணும் கிடையாது. ஆஹ் இப்ப இதை ரிவர்ஸ்ல எழுதுங்களேன். 12ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணணும்னா இப்படி வச்சுக்குவோம். 4 12 4 4 16. ஓகேவா? இத எளிமைப்படுத்துங்க. எளிமைப்படுத்தணும்னா 3 12 ஈஸ்டு 4 16. அப்போ இந்த ரெண்டு நம்பர்லயும் 4ங்கிற நம்பர் காமனா இருக்கு. அதான அர்த்தம். அப்ப ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டா அந்த ஹெச்சிசிஎஃப் தான் அந்த ஒளிஞ்சிருக்கிற வேரியபிள். ஓகே, 48. ஓகே, அதேதான். விகிதங்கள் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. விகிதம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. இது இப்ப என்ன பண்ணுவீங்க? சரி, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இத முழுசா நம்பரா மாத்தலாமா? 5x எழுதலாமா? இத 6x எழுதலாமா? இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது 480 தான் ஹெச் எல்சிஎம். ஹெச்சிசிஎஃப் தானே இந்த எக்ஸ். அப்ப ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம். இங்க என்ன ஆகும்? 5 30. இந்த எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்னு மாறும். அல்லது இதுல ஒரு எக்ஸையும் இதுல ஒரு எக்ஸையும் கழிச்ச அடிச்சிடலாம். ஃபைனலா ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த பக்கம் 480 இருக்கும். 0க்கு 0, 1 3 3, 6 3 18. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 16. 16 ஆன்சர் வருதா? அப்ப இருக்கிறதே ரெண்டு தான். கிளியர். கேட்டதே தான் மறுபடியும் கேக்குறாங்க. ஆ, ஆ. இந்த சம்மோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இத பாருங்க. ஒரு எண்ணின் எல்சிஎம் ஆனது அதன் HCF போல 20 மடங்கு. மேலும் எல்சிஎம் HCF ஓட கூடுதல் 225 20, அதாவது 2520. அவைகளுள் ஒரு எண்ணின் மதிப்பு 480. மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு எவ்வளவு? இங்கதான் கேள்வியை ட்விஸ்ட் வைக்கிறான். சரி, என்ன சொல்லிட்டான்? எல்சிஎம் வந்து HCF போல் 20 மடங்கு. அப்ப இத 20 HCFன்னு சொல்லலாமா? ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்துக்கும், எல்சிஎம்முக்கும் HCFக்கும் கூடுதல் கொடுத்துருக்காங்க. அப்ப 21, அதாவது 20 HCF-ஐயும் ஒரு HCF-ஐயும் கூட்டினா 21 HCF ஈக்குவல் டு 25 20. அடிங்க. ஒரு 21 21, பாக்கி 4, 2 21 42, 120 வருதா? 120 தான் HCF. அப்ப 120 போல 20 மடங்கு தானே எல்சிஎம். அப்ப பெருக்குங்க. HCF இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஒரு மதிப்பு 480, மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு. மற்றொரு எண்ணை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 12 4 12 48. 4 அடிச்சோம்னா 5 20. அப்ப 5 12 60, ஒரு 0 இருக்கு, 600. 600ங்கிறது மற்றொரு எண்ணு. 600 என்றதுல பாதி தான் மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு. ஆன்சர் வந்து 300. ஆனா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாருங்க, மற்றொரு எண்ணை டைரக்டா கேட்டிருக்காங்க, பாதி மதிப்பு கேட்கல. இதுக்கு ஆன்சர் வந்து 600. ஓகேவா? அப்ப கேள்வியில என்ன கேக்குறாங்கன்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 16 ப்ரீவியஸ் ஆன்சர். ஓகே ஓகே ஓகே. இந்த சம் கிளியர் தானே?
இந்த மாதிரி தான் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால ஓகே, இது சின்ன டாபிக் தான், இருந்தாலும் கோத்ரூ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இதுல பாக்கி ஒரு 20 பேஜ் இருக்கு. அதுல நம்ம ஏதாவது முக்கியமான சம் இருந்தா நம்ம பார்த்துட்டு பல்லுறுப்புக்கோவை போவோம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம கவர் பண்ணிடுவோம். சீக்கிரமா முடிச்சிடலாம். அதே மாதிரி டெய்லி ஒரு 1 hour மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மேக்ஸ், பயந்துட வேண்டாம். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.